ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது என்று பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலமாக தான் இருப்பது தான் இப்போ ஃபேஷனாக மாறிவிட்டது. அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா எங்கு வெளியே சென்றாலும் இந்த ஒரு சூழலில் தான் செல்கிறாங்க. ஆனால் எதற்காக பெண்கள் தங்களுடைய கூந்தலை பின்னி முடித்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது எங்கு சென்றாலும் பெண்கள் தங்களுடைய கூந்தலை எப்பொழுதுமே பின்னிக்கொள்வது தான் மிகவும் நல்லது. அதை விட்டு தலைவிரி கோலமாக செல்வது எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அந்த காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துயரம் ஏற்படும் சமயத்தில் தான் தலைவிரி கோலமாக இருப்பார்கள். கண்ணகி தன் கணவனை இழந்த பின்பு தான் தலைவிரி கோலமாக தன்னை மாற்றிக்கொண்டாள். வீட்டில் ஏதாவது துக்கம், யாராவது இறந்துட்டாங்க, இல்லை ஏதாவது துன்பம் நேர்ந்தால் மட்டும்தான் இப்படி தலைவிரி கோலமாக இருந்து தங்களுடைய இந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இருந்தாலும் தலைவிரி கோலம் என்பது இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் ஒரு நாகரிகமாகவே மாறிவிட்டது. ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் மட்டும்தான் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் தலைவிரி கோலமாக இருப்பார்கள். மற்றபடி எப்பொழுதுமே மற்ற நாட்களில் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணுன்னா நம்ம ஆரோக்கியமுடனும் நம்முடைய பராமரிப்பு, நம்ம எப்படி நம்ம தோற்றத்தை வைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த முன்னேற்றங்கள் நம்ம துக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம மைண்டில் எதுவுமே ஓடாது. அந்த கஷ்டம், இப்படி இறந்துட்டாங்க, இப்படி நம்ம ஒரு இழப்பு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கஷ்டத்தை தவிர எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம மைண்டு வேறு எதுவும் பற்றியும் சிந்திக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அதை கடந்து வந்துட்டோம்னா, நம்ம அதே கோலத்தோடு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே ஓடாது. அப்போ என்ன பண்ணணும், மூவ் பண்ணி போகும்பொழுது நம்ம எப்படி பராமரித்து நல்ல வகையில் இருக்கும் பொழுது தான் அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்க முடியும். அதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் பெண்கள் எப்பொழுதும் இப்படித்தான் தங்களுடைய கூந்தலை வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. அதான் அவரவர் விருப்பம். இப்படி இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அது அவரவருடைய விருப்பம். நம்ம பழைய காலத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு வாழ்ந்த பழக்க வழக்கங்களை நம்ம இந்த பதிவின் மூலமாக குறிப்பிட்டு சொல்கிறோம். பிடித்தவர்கள் பின்பற்றுங்க, பிடிக்காதவங்க விலகி சென்று விடுவது மிகவும் நல்லது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தின் குலத்தை விரிவுபடுத்தும் பெண்ணுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் உண்டு. இந்த பெண்ணாகப்பட்டவள் புகுந்த வீட்டையும் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். அதாவது பெண்கள் ஜடை பின்னி கொள்ளும் பொழுது தங்களது முடியினை 3ஆக பிரித்து அதன் 3 பகுதிகளையும் பார்த்திங்கன்னா சேர்த்து பின்னும் பொழுது அவர்களுடைய அந்த 3 பிரிவுகளுமே சேர்ப்பதாக ஒரு ஐதீகம். இந்த 3 பிரிவில் பார்த்திங்கன்னா நடுவில் இருப்பது அந்த பெண்ணாகவும், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும் பிரிவு புகுந்த வீடு பிறந்த வீடாகவும் கருதப்படுகிறது. இரு வீட்டாரையும் என்றைக்குமே ஒன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பின்னல் வலியுறுத்துவதாக ஒரு கருத்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உடம்பில் இருக்கும் நல்ல சக்தியானது இந்த முடி மயிர்கால்களின் வழியாகத்தான் வெளியேறுவதாகவும் சில சாஸ்திர குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. இதனால தான் இந்த காலங்களெல்லாம் பெண்கள் தங்களுடைய கூந்தலின் முனையை குஞ்சிலாவது கட்டிக்கொள்வார்கள், அல்லது ரிப்பன் போட்டு முடிச்சு போட்டுக்கொள்வார்கள். அதாவது கூந்தலின் நுனிப்பகுதியில் வெளியில் தெரியாத அளவிற்கு மறைத்து வைத்து இருப்பார்கள். அதாவது நீங்கள் தலைவிரி கோலமாக இருந்தாலும் அந்த நுனிப்பகுதியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னி போட்டிருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த கபாலத்தின் மயிர் வழியாகத்தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நல்ல சக்தியானது வெளியேறும் அப்படிங்கிறது. நம்ம அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி பின்னி போட்டுட்டோம், இல்லை வேறு ஏதாவது கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெளியேறாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திர உண்மை உண்டு. ஏன்னா நம்ம பூஜை முறைகள், நிறைய புனஸ்காரங்கள், கோவிலுக்கு போகிறோம், இப்படி எல்லா சக்தியுமே பார்த்திங்கன்னா நம்ம கபாலத்தின் மூலமாக கூந்தலில் நிறைந்திருக்கும் என்பது ஒரு ஐதீகம். அப்போ நம்ம தலைவிரி கோலமாக இருக்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற அனைத்து அந்த நேர்மறை ஆற்றல்களுமே வெளியேறிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம்.
பெண்களை பார்த்தீங்கன்னா வசியம் செய்யவும் அல்லது கெட்ட சக்திகளை ஏவிவிடவும் பெண்களின் முடி உபயோகப்படுத்தப்படும். இதனால் கூட தங்களின் முடி உதிரக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு பிடிக்காதவங்க நம்மளுடைய முடியை வைத்து கூட, ஏன்னா முடியும் நம்மளுடைய உயிரோட ஒரு அங்கம்தான், அதை வைத்து சில ஏவல்களை கூட ஏவி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நம்ம பக்கத்திலேயே சில எதிரிகள் இருந்தாலுமே அவர்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு இதை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. அதுபோல் தலை சீவும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக தலையை சீவணும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே தலையை சீவ முடி கீழே அப்படியே உதிர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது காற்றுக்கு வேறு வீட்டுக்கு போகுது, இல்லை வேறு இடத்துக்கு போகுதுன்னா அந்த முடி எந்த அளவுக்கு அலைபாயுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அலைபாய ஆரம்பித்து விடும். இதே வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவர்களும் யார் வீட்டு முடியோ இங்கே வந்துருச்சுன்ட்டு சிலிர்னு பார்த்தீங்கன்னா அது எடுத்து போடுவாங்க, இல்லைன்னா ஆபாசமான வார்த்தைகளால் நம்மளை சாபம் விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கருத்தில் கொண்டு ஒரு இடத்துல அமர்ந்து எல்லாத்தையும் சீவி அந்த முடிகளை கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் போட்டு விடுவது மிகவும் நல்லது. முடியை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உதிர விடக்கூடாது. அதையும் நினைவில் கொண்டு அவர்கள் தங்களுடைய முடிகளை பின்னி வைத்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெண்கள் சமையலறை சமைக்கும் போதும் அதிலும் பார்த்திங்கன்னா முடி உதிரக்கூடாது என்று காரணமும் அடங்கியுள்ளது. நான் சாப்பாட்டில் விழுந்துடும், இந்த சமையலறையிலேயே முடியானது அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலே அதுவே ஒரு தரித்திரம் மாதிரி தான். சில நேரத்தில் வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு வீட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு சீவிக்கிட்டு இருக்கோம்னா அந்த முடி பூராமே பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் எங்கிட்டாவது அது படர்ந்துருக்கும். நம்ம ஃபேன் போட்டு சாப்பிடும்போது அந்த முடி பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பாட்டில் வந்து விழுந்துடும். இதுவும் நமக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பெண் பார்த்திங்கன்னா தலைவிரி கோலமாக இருப்பது தவறு என்பது உண்மைதான். முடிந்தவரை பெண்கள் தலை சீவும் பொழுதும் நேர் வகுடு எடுத்து சீவ வேண்டும். அப்படி நம்முடைய முடிகளை 2 பாகங்களாக சரியாக பிரிக்கும் பட்சத்தில் அறிவியல் ரீதியாக நம்மின் மூளை சீராக செயல்படும் என்ற ஒரு உண்மையும் மறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வகுட்டில் அதை நம்ம நேர் வகுட்டு எடுத்து சீவிரம் பார்த்திங்களா, அந்த வகுட்டிலையும் திருமணமான பெண்கள் குங்குமம் அணிந்திருக்க வேண்டும். இப்போது இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நடிகைகள் எல்லாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, அதாவது மற்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது அதை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ இவங்கள்லாம் இப்படி இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்களே, அப்போ நமக்கு மட்டும் இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் உண்டாகும். அப்போ அந்த நடிகைகள் அவங்க நல்லபடியாகத்தான் இருக்கிறார்கள், அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாழ்கிறாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ அவர்கள்லாம் பணக்காரர்களாக தானே இருக்காங்க, அதிர்ஷ்டசாலியாக தானே இருக்காங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் நமக்கு எழும். ஏன்னா எல்லா மனிதர்களுமே ஒரு நல்ல விஷயத்தை கூறும் பொழுது பார்த்திங்கன்னா சரின்ட்டு கேட்டு போக மாட்டாங்க. அது அப்படி இருக்காங்க, இப்படி வாழ்கிறாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புவாங்க. அப்படி தேவையற்ற விதண்டாவாத கேள்விகள் வருவது சகஜம்தான். அதாவது தலைவிரி கோலத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள நிம்மதியான சூழ்நிலையும் அமைதியான வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் உண்மையிலே அமைந்து விடுகிறதா என்பதை யாரும் சென்று பார்ப்பதில்லை. பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, தங்களுடைய தலைமுடி எப்படி வாரிக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய இஷ்டம்தான். நமக்கு பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்துவிடும். அதை வைத்து எல்லாமே நம்ம வாங்கினாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு, அந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைத்து விடாது. சாஸ்திரமும் முன்னோர்களும் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு தான். பெண்கள் தலைவிரி கோலமாக இருப்பது கெட்டது தான் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம முன்வைப்போம். அது உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ரூல்ஸ் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இது தெரிகிறவங்களுக்கு இந்த பதிவை கட்டாயம் கிடையாது. வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும், எப்பொழுதும் நல்ல வழியில் வாழணும் அப்படிங்கிற பெண்கள் மட்டுமே இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது மிகவும் நல்லது. நமக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழ்கிறோம் அதுதான் மிகவும் முக்கியமானது. இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்வதே ஒரு சிறப்பான வாழ்க்கை. அதை தவிர்த்து நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், அது எல்லாமே நமக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்காது. அதனால் அதையும் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் தலைவிரி கோலத்தோடு இருப்பதை மட்டும் பெண்கள் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. எப்போதாவது நம்ம இருக்கிறோம்,
ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம், அது பிரச்சனை கிடையாது. எப்பொழுதுமே அதே ஒரு இதாக இருக்கக்கூடாது. வெளியே சென்றால் அழகாக பார்த்திங்கன்னா முடியை நல்லா பின்னி போட்டு போவதே சிறப்பான ஒரு விஷயம். முடி எந்த அளவுக்கு தலைவிரி கோலமாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு கஷ்டங்கள் தான் ஏற்படும். அதனால் அதையும் புரிந்து கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சியோடு வாழ நல்லபடியான விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் பின்பற்றி வாருங்கள். இந்த பதிவில் உள்ள கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.